என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எழும்புங்கள், தேவனுடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் எழும்ப வேண்டும். அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா எழும்பாமல் நம்மால் முடியாது. அதனால தான் நித்திரையை விட்டு எழுந்திருங்கள் என்று நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதாரிப்போடு வாழணும். நம்மளை சுற்றி நடக்கிற காரியம் என்னன்னு தெரியணும். திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில் 5:30 6:30 நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. சின்ன செய்தி, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நல்ல அருமையான ஜெப நேரங்கள். இதெல்லாம் அற்புதமான வாய்ப்பு. கர்த்தர் தந்திருக்கிற நல்ல சூழ்நிலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எதிலிருந்து எழும்ப வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த எழும்பு என்ற இந்த வார்த்தையில பின்மாற்றத்திலே வாழ்ந்தவர்களை கர்த்தர் எப்படி திரும்ப எழுப்பி கொண்டு வந்தார் என்பதை தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு இளையகுமாரன் அப்பாவோடு வாழ்ந்தவன், அப்பாவை ருசித்தவன், அப்பாவுடைய அந்த அன்பை அறிந்தவன், அப்பாவை குறித்த தெளிவுடையவன், அப்பாவை குறித்த அறிவுடையவன், அப்பா வேணான்னு சொல்லி தன் சிநேகிதர்களோடு கூட தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். இங்கே ஒரு நாள் அவன் எழுந்தான். தீர்மானிக்கும்படி எழும்புங்கள், தீர்மானிக்கும்படி எழும்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த தீர்மானித்து எழும்ப வேண்டிய அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த நாளில் நம்ம நிறுத்தி வைத்திருக்கிறார். நம்ம எத்தனை நாள் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்ல போகிறோம். இன்று இரட்சண்ய நாள். இந்த நாளிலே தீர்மானத்தோடு கூட எழும்புங்கள். நல்ல தீர்மானங்களை எடுங்க. முதலாவதாக இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். முதலாவது, இறப்பிலிருந்து எழும்புங்கள். இறப்பிலிருந்து, இந்த ஆன்மீக மரணம், இதிலிருந்து எழும்ப வேண்டும். இறப்பிலிருந்து. இந்த இறப்பு என்று நான் சொல்வதற்கு காரணம், அப்பாவுக்கும் மகனுக்கும் இருந்த உறவு உடைந்து போய்விட்டது. அதனால தான் தகப்பன் சொல்றாரு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்ப அவன் எழுந்துட்டான். இறந்தவன் திரும்ப உயிர்த்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம், இளையகுமாரன் எழுந்தான், இறப்புக்கு ஒரு முடிவு கட்டினான். அப்பாவோடு இருக்கிற உறவு என்னைக்கு உடைஞ்சிருச்சோ, ஜோமன்னாம பைபிள் படிக்காம அவரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கம், இன்டிமெசி என்னைக்கு உடைஞ்சிருச்சோ, அன்னைக்கு நான் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விட்டேன் என்ற அர்த்தம். எழும்புங்கள், திரும்ப அப்பா கிட்ட வாங்க. அவன் இறப்பிலிருந்து எழுந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் மூத்த மகன்கிட்டையும் அப்பா இதே வார்த்தையை, இதே ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறான். 32ஆம் வசனத்தில், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இறப்பிலிருந்து எழும்புவோம். இறந்துட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அதோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நஷ்டப்படுத்தி, ஆத்மாவை நஷ்டப்படுத்தி ஏன் நித்தியத்தை இழக்கணும்? இன்னைக்கும் ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு இந்த செய்தியை எதேர்ச்சியாக நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த இறப்பிலிருந்து, ஆன்மீக இறப்பிலிருந்து எழும்புங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார், திரும்ப எழுப்ப விரும்புகிறார். முதலாவது, இறப்பிலிருந்து எழும்புங்கள். இரண்டாவதாக, லூக்கா 15:24 காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். இரண்டாவது, இழப்பிலிருந்து எழும்புங்கள். முதலாவது இறப்பு, இரண்டாவது இழப்பிலிருந்து எழும்புங்கள். நிறைய விஷயத்தை இழந்துட்டான். அப்பாவை இழந்தான், அவன் கொண்டு போன சொத்தை இழந்தான், நண்பர்களை இழந்தான், இல்லையா? எல்லாவற்றையும் இழந்தான். நல்ல சுக வாழ்க்கையை இழந்தான், நல்ல கிருபைகளை இழந்தான், ஆசீர்வாதங்களை இழந்தான். கடைசியில் பன்றி தின்கிற தவிற்றினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்து அது கூட யாரும் கொடுக்கலையாம். எல்லாவற்றையும் இழந்தான். தேவ பிள்ளையே, எத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வாழ போறீங்க? உங்களுடைய இழப்பிலிருந்து எழும்புங்கள். போதும் இழந்தது. அன்பு வாலிபனே, அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது போதும். நிம்மதியை இழந்தது, சந்தோஷத்தை இழந்தது, சமாதானத்தை இழந்தது, உங்கள் எதிர்கால நம்பிக்கையை இழந்தது, எதிர்கால நிச்சயத்தை இழந்தது போதும். உங்களுடைய இழப்பிலிருந்து எழும்புவதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடுப்பீங்களா? போதும், நான் இழந்தது போதும், இதுக்கு மேலே இழக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இழந்தது போதும். எழும்பி தகப்பனிடத்தில் வாங்க. நீங்கள் எழும்ப வேண்டும். இறப்பிலிருந்து எழும்புங்கள். இரண்டாவது, இழப்பிலிருந்து
எழும்புங்கள். மூன்றாவதாக அந்த லூக்கா 15:22 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். மூன்றாவது, இரக்கத்திலிருந்து எழும்புங்கள். இரக்கம், அதாவது இவன் நாளுக்கு நாள் இறங்கி போனான். எப்படி வாழ்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில் வாழ்க்கையினுடைய மிக மோசமான ஒரு இரக்கத்தை அவன் சந்தித்து விட்டான். இது இரக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய காலம். இன்னும் எவ்வளோ தூரம் இறங்க போகிறோம்? இப்படியே இறங்குனா அது பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருமே. உன் ஆத்மா பாதாளத்துக்கு போவதற்கு முன்பாய் எழும்பி விடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த இரக்கத்திலிருந்து உங்களை எழுப்பி திரும்பவும் அவனுக்கு கர்த்தர் அந்த மேன்மையை கொடுக்கிறார். பார்த்தீங்களா? திரும்ப அவனுக்கு கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரம், கொழுத்த கன்றுகள், எல்லாவற்றையும் அந்த மேலான நல்ல அனுபவங்களை கர்த்தர் அவனுக்காக வச்சிருக்கிறாரே, உங்களுக்காக வச்சிருக்கிறாரே. பெற்றுக்கொள்வதற்காக இறங்குனது போதும், இதுக்கு மேலே நான் இறங்க மாட்டேன்னு சொல்லி எழும்புங்க. தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தலாம், எவ்வளோ வேணால் தாழ்த்தலாம். ஆனால் உலகத்தில் நீங்கள் இறங்குனது போதும், எழும்புங்கள். தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற நல்ல வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை லூக்கா 15:10 நான் வாசிக்கிறேன். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். லூக்கா 15:10. நம் நிமித்தமும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இறப்பிலிருந்து எழும்புவோம், இழப்பிலிருந்து எழும்புவோம், இரக்கத்திலிருந்து எழும்புவோம். கர்த்தர் மேலான மகிமையான நன்மைகளை வைத்திருக்கிறார். பின்மாற்றம் போதும், எழுந்துருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விஷயத்தை இழந்துட்டோம். நிறைய காரியத்தை நாங்கள் இறங்கி எங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை தொலைத்து விட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய மரணத்தையும் அனுபவித்து விட்டோம். எங்களை மன்னியும். பின்மாற்றத்துக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய் பின்மாற்றத்திலிருந்து தமது பிள்ளைகளை நீர் தட்டி எழுப்பி விடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசும், தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.